சோ அடுத்தது என்ன பார்ப்போம்? முன்னாடி நம்ம போவோம். ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ನಾವು ನೋಡೋಣ 20வது அதிகாரம். 20ನೇ ಅಧ್ಯಾಯ. அந்த இடத்துல வந்துட்டு இதெல்லாம் முடிஞ்சிருது. முடிஞ்ச உடனே போய் அப்போஸ்தலன் பவுல் வந்து விசுவாசிகள்லாம் பயத்துல இருக்காங்க. என்னடா இது ஊரே நம்மளுக்கு விரோதமாயிருச்சு. இப்ப பாருங்க அந்த சர்ச் நோட்டட் ஆயிருக்குமா இல்லையா? அந்த ஊர்க்காரங்கலாம் என்ன நினைப்பாங்க அந்த சர்ச்ச பார்த்து? இந்த ஒரு சர்ச்னால நம்மளுக்கு என்ன ஆயிட்டு இருக்கு? எல்லாரும் மந்திரவாதி புஸ்தகம்லாம் எறியிருக்கிறாங்க. நம்மளுக்கு பிசினஸ் எல்லாம் லாஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்னு அந்த சர்ச்ச வந்து விரல் காட்டி சொல்ற நிலைமை ಆಯ್ತು. ಆ ಒಂದು ಸಭೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಯಾವ ಹಂತಕ್ಕೆ ಬರಲ್ಪಟ್ಟಿದೆ ಅಂತ ಅಂದ್ರೆ ಈ ಒಂದು ಸಭೆ ಮೂಲಕವಾಗಿ ಈ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯ ಮೂಲಕವಾಗಿ ಆ ಒಂದು ಏನಾಗ್ತದೆ ಅಂತ ಅಂದ್ರೆ ನಮ್ಮ ಒಂದು ವ್ಯಾಪಾರವಾಗಿರಬಹುದು ನಮ್ಮ ಎಲ್ಲವೂ ನಷ್ಟವಾಗಿ ಹೋಗ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಆತರು ಅವರ ಆ ಕಡೆಗೆ ಬೆರಳು ಮಾಡಿ ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. கொஞ்சம் பயம் இருக்குங்க அந்த விசுவாசிங்களுக்கு. ಸ್ವಲ್ಪ ಭಯವು ಆವರಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದೆ ಅವರಿಗೆ. ஏன்னா யார் வேணா எப்ப வேணா அட்டாக் பண்ணலாம் விசுவாசிகளை. ಯಾಕೆಂದ್ರೆ ಯಾರು ಯಾವಾಗ ಬೇಕಾದ್ರೂ ಅವರನ್ನ ಅಟ್ಯಾಕ್ ಮಾಡಬಹುದಾಗಿತ್ತು ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನ. அவங்களை என்ன பண்றாரு? என்கரேஜ் பண்றாரு. ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி என்கரேஜ் பண்றாரு. ಆದ್ರೆ ದೇವರ ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನ ಅವರು ಧೈರ್ಯಗೊಳಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ ದೇವರ ವಾಕ್ಯದ ಮೂಲಕ. என்கரேஜ் பண்ணிட்டு அடுத்த பயணத்தை வந்து தொடர்ந்து செல்றாரு. ಅಲ್ಲಿ ಧೈರ್ಯಗೊಳಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಅದಾದ ನಂತರದಲ್ಲಿ ಮುಂಭಾಗವನ್ನು ಅವರು ಪ್ರಯಾಣವನ್ನು ಮುಂದುವರಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. எல்லாம் போயிட்டு நிறைய இடத்துக்கு போயிட்டு திருப்பி ட்ரோவாஸ் அப்படின்ற ஒரு ஊருக்கு வராரு. ಅಲ್ಲೆಲ್ಲ ಪ್ರಯಾಣ ಮಾಡಿ ತ್ರೋವಸ್ ಇರ್ತಕ್ಕಂತ ಒಂದು ಪ್ರದೇಶಕ್ಕೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. அந்த இடத்துல வந்து சண்டே சர்வீஸ் ஏன் ஈவினிங் இருந்துச்சா என்னன்னு தெரியல எனக்கு. சண்டே சர்வீஸ் ஈவினிங் வந்து அவங்க மெசேஜ் கொடுத்துட்டு இருக்காரு. ಭಾನುವಾರದ ದಿವಸದ ಸಂಜೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ಅವರು ಉಪದೇಶವನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. மெசேஜ் போயிட்டே இருக்கு. எத்தனை மணி வரைக்கும் போயிருக்கு? ನೈಟ್ 12 மணி வரைக்கும் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்காரு. ಅಲ್ಲಿ ಮೆಸೇಜ್ ಅನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಲ್ಲಿ ಗಮನಿಸುವಾಗ ರಾತ್ರಿ 12 ಗಂಟೆವರೆಗೂ ಅದು ಹೋಗಲ್ಪಡ್ತಾ ಇದೆ. அப்புறம் யூத்திக்கு தானே அந்த பையன் பேரு? ஐத்திக்குவா தமிழ்ல ஐத்திக்கு அப்படின்ற ஒரு சகோதரன் என்ன ஆயிடுறான்? அப்படியே தூங்கிடுறான். மெசேஜ் கேட்டு தூங்கி அப்படியே அந்த ஜன்னல்ல இருந்து விழுந்து 3வது மாடியில இருந்து விழுந்து செத்துறான். ಅಲ್ಲಿ ಯುವತಿಕನನ್ನು ಗಮನಿಸುವಾಗ ಆ ಒಂದು ಕಿಟಕಿಯಿಂದ ಆತನ ನಿದ್ರೆಯಲ್ಲಿ ಬಿದ್ದು 3 ಅಂತಸ್ತಿನ ಭಾಗದಿಂದ ಬೀಳಲ್ಪಟ್ಟಿದ್ದಾನೆ. உடனே போய் அப்போஸ்தலன் பவுல் போய் அவனுக்கு தொட்டு அவனை வந்து அவனுக்கு ஜெபம் பண்றாரு. அவனுக்கு உயிர் வந்துருது. ಜನಗಳೆಲ್ಲ ಇನ್ನೂ ಉತ್ಸಾಹಪಡ್றாங்க, ಇನ್ನೂ ಎನ್ಕರೇಜ್ ಆಗಿರಾங்க, ಕಂಫರ್ಟ್ ಆಗಿರಾங்க. ಅಲ್ಲಿ ಆತನ ಬಳಿಗೆ ಹೋಗಿ ಆತನಿಗೆ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. ಆತನ ಜೀವ ಬರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಇನ್ನು ಅಧಿಕವಾಗಿರ್ತಕ್ಕಂಥ ರೀತಿಯಲ್ಲಿ ಜನಗಳು ನಂಬೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. ரெண்டு விதமாய் நம்மளுக்கு வந்து ஆண்டவர் வந்து நம்ம வாழ்க்கையிலே நம்மளுக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கறத நம்ம பார்ப்போம். ಎರಡು ವಿಧವಾಗಿ ದೇವರು ನಮ್ಮ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ಆತನು ಧೈರ್ಯಗೊಳಿಸುವಂತದನ್ನ ನಾವು ಗಮನಿಸ್ತೇವೆ. ஒன்னு ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாய், மெசேஜ் மூலமாய் ஆண்டவருடைய வார்த்தை பேசும்போது நம்மளுக்கு வந்து ஆண்டவர் என்ன பண்றாரு? என்கரேஜ்மெண்ட் கொடுக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். ದೇವರ ವಾಕ್ಯಗಳು ನಮ್ಮಲ್ಲಿ ಮಾತನಾಡುವಾಗ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನು ದೇವರ ವಾಕ್ಯದ ಮೂಲಕವಾಗಿ ನಮ್ಮನ್ನ ಧೈರ್ಯಪಡಿಸುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ. ரெண்டாவது அற்புதங்கள் அடையாளங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும்போது அதுவும் நம்மளுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறது. ಅದ್ಭುತಗಳು ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ, ಅತಿಶಯಗಳು ನಡೆಯುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅದರ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರು ನಮಗೆ ನಮ್ಮ ಜೀವಿತಗಳಲ್ಲಿ ಧೈರ್ಯವನ್ನು ಕೊಡುವಂತವನಾಗಿರ್ತಾನೆ. சோ அதனால நம்ம ரெண்டும் வேணும். சில பேர் சொல்லுவாங்க இல்ல வெறும் வசனம் தான் சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க வெறும் அற்புதம் அடையாளம் தான் சொல்லுவாங்க. இல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ரெண்டும் ஆண்டவர் கொடுக்கிறவரா இருக்கார். ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ ಕೇವಲ ದೇವರ ವಾಕ್ಯ ಮಾತ್ರ ಎಂಬುದಾಗಿ, ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ ಇಲ್ಲ ಅದ್ಭುತಗಳು ಅತಿಶಯಗಳು ಮಾತ್ರ ಎಂಬುದಾಗಿ. ಆದ್ರೆ ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ ಅದ್ಭುತಗಳು ಅತಿಶಯಗಳು ಅದು ಮಾತ್ರ ದೇವರ ವಾಕ್ಯವು ಸಹ ನಮ್ಮನ್ನ ಧೈರ್ಯಪಡಿಸುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. எப்போ நம்ம ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கரெக்டா நம்ம சொல்றோமோ நம்ம வேலை, நான் ஆல்ரெடி சொன்னேன்ல அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் இன்னும் 2-3 இடத்துல என்ன பார்த்தோம்? நம்மளுடைய வேலை என்னது? ஆண்டவருடைய சுவிசேஷத்தை உண்மையாய் சொல்லும்போது ஆண்டவருடைய வேலை என்னது? ಅದ್ಭುತ ಅಡೆಯಾಳங்களை செய்யறது. ನಮ್ಮ ಒಂದು ಕೆಲಸ ಏನಂತಂದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ಬಹಳ ಒಳ್ಳೆಯ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿಷ್ಠೆಯುಳ್ಳವರಾಗಿ ನಾವು ತಿಳಿಸುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅದ್ಭುತಗಳು ಅತಿಶಯಗಳು ಆ ಒಂದು ಭಾಗಗಳಲ್ಲಿ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. சோ அதனால நம்மளுடைய வேலையிலே நம்ம ஒரு சின்ன மெசேஜ் கொடுக்குறோமோ, ஒரு 2 பேருக்கு கொடுக்குறோமோ, ஒரு ஆளுக்கு கொடுக்குறோமோ அது முக்கியம் இல்ல. எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவருடைய பாதத்திலிருந்து நம்ம ஜெபம் பண்ணி நம்ம எந்த அளவுக்கு அதை தயார் செய்யறோம், எந்த அளவுக்கு ஆண்டவர்ட்ட இருந்து அந்த வார்த்தையை வாங்கிக்கிறோம், அதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு பைபிள் டீச்சரா இருக்கலாம், ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சரா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு யூத் டீச்சரா இருக்கலாம், பைபிள் ஸ்டடி எடுக்கிறவங்களா இருக்கலாம், யாரு கூட அப்படிதான் ஆண்டவர்ட்ட அதிகமாய் காத்திருந்து அந்த வார்த்தைகளை எடுத்து நம்ம சொல்லும் போது நம்ம வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும், கேட்கறவங்க வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும். ಅದು ಒಂದು ಆಂಡ್ರೋಡೆ ನಾಮ ಉಯರ್ತಪடும். ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಸಂಡೇ ಸ್ಕೂಲ್ ಟೀಚರ್ ಆಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಯವನಸ್ಥರನ್ನ ತಿಳಿಸುವಂತ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಗಳಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಒಂದು ನೋಡ್ತೇವೆ ಸತ್ಯವೇದದ ಒಂದು ಶಿಕ್ಷಕರಾಗಿರ್ಬೋದು, ಯಾರೇ ಆಗಿರ್ಬೋದು, ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕಾದುಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ದೇವರಿಂದ ಒಂದು ವಾಕ್ಯಗಳನ್ನ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಆ ವಾಕ್ಯಗಳನ್ನ ತಿಳಿಸುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ವಾಕ್ಯಗಳ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರ ಅದ್ಭುತಗಳು ಅತಿಶಯಗಳು ಆ ಒಂದು ಕಾರ್ಯಗಳು ನಡೆಯುವಂತದ್ದಾಗಿರ್ತದೆ. அதனால நான் சொல்றேன், நீங்க எல்லாரும் பைபிள் காலேஜ் படிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். பட் ஆண்டவருடைய காரியத்துல நீங்க நிறைய நீங்க என்கரேஜ் பண்றேன், உங்களை வந்து நான் அதட்ல என்கரேஜ் பண்றேன். ஆண்டவருடைய வேலைன்னு வந்துருச்சுன்னா ரொம்ப சீரியஸா இருங்க. உலக வேலை எல்லாம் சீரியஸாவே இருக்காதீங்க. வீட்டு வேலை உலக வேலை எல்லாம் ரெண்டாவது. ஆண்டவருடைய வேலைன்னு வந்துருச்சுன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ரொம்ப பயபக்தியோட அதை செய்யுங்க.
கர்த்தர் உங்க வாழ்க்கை என்ன பண்றாருன்னு பாருங்க நீங்க. ಅಲ್ಲಿ ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ದೇವರ ಕೆಲಸ ಎಂಬುದಾಗಿ ಬರುವಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅದಕ್ಕೆ ಮೊದಲ ಆದ್ಯತೆಯನ್ನ ಬಹಳ ಸೀರಿಯಸ್ ಆಗಿ ಕೊಡ್ರಿ. ಮನೆ ಕೆಲಸವಾಗಿರ್ಬೋದು ಅಥವಾ ಲೌಕಿಕವಾದಂತ ಕೆಲಸವಾಗಿರ್ಬೋದು, ಅದು ಎರಡನೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಆ ರೀತಿಯಾಗಿ ದೇವರ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಮೊದಲ ಆದ್ಯತೆಯನ್ನು ಕೊಡುವಾಗ ದೇವರ ಕಾರ್ಯಗಳು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಡೆಯಲ್ಪಡ್ತಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಗಮನಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ.